திருமலை திருப்பதி தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலினுடைய வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். வாட்ஸ்அப் மற்றும் டெலகிராம் சேனல்ஸ் லிங்க் இந்த வீடியோனுடைய ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் கொடுத்துருக்கேன். ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் நவம்பர் மாதத்திற்கான திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட் புக்கிங் ஆன்லைனில் ஓப்பன் ஆகக்கூடிய தேதி பற்றிய தகவல்களும், நவம்பர் மாதத்தில் திருமலை மற்றும் திருப்பதியில் நடக்கக்கூடிய முக்கியமான விசேஷங்கள் மற்றும் முக்கியமான நாட்கள் பற்றிய தகவல்களையும் பார்க்கலாம். நவம்பர் மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாஸ் எலக்ட்ரானிக் லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆகஸ்ட் 18ஆம் தேதி காலையில் 10 மணி தொடங்கி ஆகஸ்ட் 20ஆம் தேதி காலையில் 10 மணியோடு முடிவடையும். இந்த 2 நாட்களுக்குள்ள எப்போ வேண்டுமானாலும் லக்கி டிப்பிற்காக ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யலாம். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வது இலவசம்தான். ரெஜிஸ்ட்ரேஷன் செய்வதற்கு 4 ஆர்ஜித சேவாக்கள் இருக்கும். சுப்ரபாதம், தோமாலா, அர்ச்சனா மற்றும் அஷ்டதள பாத பத்மாராதனா சேவா. இந்த ஆர்ஜித சேவாக்களில் லக்கி டிப் மூலமாக நம்ம தேர்வு செய்யப்பட்டால் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து சுமார் 10 அடி தூரத்தில் நின்று ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் செஞ்சுட்டு வரலாம். ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதியம் 12 மணிக்கு லக்கி டிப் லைவில் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதியம் 12:15 மணி போல் எந்த சேவாவில் எந்த தேதியில் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்காங்க என்ற கம்ப்ளீட் பிடிஎஃப் லிஸ்ட் டிடிடி ஆப் மற்றும் வெப்சைட்டில் டிடிடி அப்டேட் பண்ணுவாங்க. செலக்ட் ஆனவங்களுக்கு மட்டும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ண மெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பருக்கு எந்த தேதியில் எந்த சேவாவில் அவங்க செலக்ட் ஆகியிருக்காங்க என்கின்ற தகவல் மெயில் மற்றும் எஸ்எம்எஸ் மூலமாக அனுப்புவாங்க. ஆகஸ்ட் 20ஆம் தேதி மதியம் 12 மணி தொடங்கி ஆகஸ்ட் 22ஆம் தேதி மதியம் 12 மணிக்குள்ளே லக்கி டிப்பில் செலக்ட் ஆனவங்க அவங்க எந்த சேவாவில் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்களோ அதற்குரிய சேவா கட்டணம் பே பண்ணி முடிக்கணும். நவம்பர் மாதத்திற்கான ஸ்ரீவாரி ஆர்ஜித சேவாக்களான கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம் மற்றும் சஹஸ்ர தீப அலங்காரா சேவா புக்கிங் ஆகஸ்ட் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். நவம்பர் மாதத்தில் திருமலையில் வருடம் ஒரு முறை நடக்கக்கூடிய வருடாந்திர ஆர்ஜித சேவாவான புஷ்பயாகமும் நடக்க இருக்குது. அதனுடைய தரிசன டிக்கெட் புக்கிங்கும் மற்ற ஆர்ஜித சேவாக்களோடு சேர்த்து ஆகஸ்ட் 21ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் பண்ணுவாங்க. கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சஹஸ்ர தீப அலங்காரா சேவா மற்றும் புஷ்பயாகம் சேவா, இதில் எந்த ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தாலும் சேவாவையும் திருமலையில் நேரடியாக பார்த்துட்டு சேவா பார்த்து முடித்த உடனேயே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வரலாம். சேவா ப்ளஸ் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் இரண்டிற்கும் சேர்த்து தான் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறோம். நவம்பர் மாதத்திற்கான வர்ச்சுவல் ஆன்லைன் பார்ட்டிசிபேஷன் ஆர்ஜித சேவாஸ் டிக்கெட் புக்கிங் ஆகஸ்ட் 21ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகுது. இந்த வர்ச்சுவல் ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக் செய்தால் சேவாவை திருமலையில் போய் நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. சேவாவை வீட்டில் இருந்தபடியே எஸ்விபிசி சேனலில் நம்ம பார்த்துக்கலாம். அதுவுமே ஆப்ஷனல் தான். மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் மட்டும் பெருமாள் தரிசனத்திற்காக நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய தேதியில் திருமலைக்கு போய் 300 ரூபாய் தரிசன கியூவில் ஜாயின் செய்து 300 ரூபாய் தரிசன பக்தர்களோடு சேர்ந்து மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வரலாம். நவம்பர் மாதத்திற்கான திருமலை அங்க பிரதட்சண தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஆகஸ்ட் 22ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது. அங்க பிரதட்சணம் தரிசன டிக்கெட்ஸ் புக் செய்தால் திருமலை கோவிலுக்குள்ளே அங்க பிரதட்சணம் செஞ்சுட்டு அங்க பிரதட்சணம் செய்து முடித்த உடனே மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனமானது துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்தில் நின்று தரிசனம் பார்த்துட்டு வரலாம். அங்க பிரதட்சணம் ப்ளஸ் மூலவர் வெங்கடேஷ பெருமாள் தரிசனம் இரண்டிற்கும் சேர்த்து தான் இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணுறோம். நவம்பர் மாதத்திற்கான ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங்கும் அவர்களுக்கான அகாமடேஷன் புக்கிங்கும் ஆகஸ்ட் 22ஆம் தேதி காலையில் 11 மணிக்கு ஓப்பன் ஆகும். இந்த விஐபி தரிசன டிக்கெட்ஸ் புக் செய்தால் திருமலை மூலவர் வெங்கடேஷ பெருமாளை அவர் இருக்கக்கூடிய கருவறையிலிருந்து சுமார் 10 அடி தூரத்தில் நின்று ரொம்ப பக்கத்தில் போய் தரிசனம் பார்த்துட்டு வரலாம். நவம்பர் மாதத்திற்கான சீனியர் சிட்டிசன்ஸ், ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் மற்றும் மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கக்கூடியவர்களுக்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஆகஸ்ட் 22ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். நவம்பர் மாதத்திற்கான திருமலை 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் ஆகஸ்ட் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். நவம்பர் மாதத்திற்கான திருமலை
திருப்பதி, தலக்கோனா மற்றும் ஒன்டிமிட்டாவினுடைய ஆன்லைன் அகாமடேஷன் புக்கிங் ஆகஸ்ட் 24ஆம் தேதி மதியம் 3 மணிக்கு ஓப்பன் ஆகும். செப்டம்பர் மாதத்திற்கான திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவிலினுடைய ரூ. 200 ஸ்பெஷல் என்ட்ரி தரிசன டிக்கெட் புக்கிங் ஆகஸ்ட் 24ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். செப்டம்பர் மாதத்திற்கான டிடிடி லோக்கல் டெம்பிள்ஸினுடைய ஆர்ஜித சேவா டிக்கெட்ஸ் புக்கிங் ஆகஸ்ட் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். செப்டம்பர் மாதத்திற்கான ஸ்ரீனிவாச திவ்ய அனுகிரக விசேஷ ஹோமம் டிக்கெட்ஸ் புக்கிங் ஆகஸ்ட் 25ஆம் தேதி காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். திருமலை திருப்பதி தேவஸ்தானம் ஒவ்வொரு மாதமுமே குறிப்பிட்ட தரிசன டிக்கெட்டுகள் இந்த தேதியில தான் ஓப்பன் ஆகும் என்று கொடுத்திருக்கக்கூடிய தகவலின்படி நவம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட்ஸ் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய தேதி பற்றிய தகவல்களை பார்த்தோம். அதனால் இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய தேதியில் ஒரு நாள் முன்ன பின்ன கூட ஆகலாம். இந்த நவம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக்கிங் ஓப்பன் ஆகக்கூடிய தேதி பற்றி டிடிடி அஃபிஷியல் அப்டேட் கொடுத்த உடனே நானுமே உங்களுக்கு வீடியோ மூலமாக தகவல் கொடுக்கிறேன். அடுத்து நவம்பர் மாதத்தில் திருமலை மற்றும் திருப்பதியில் நடக்கக்கூடிய முக்கியமான விழாக்கள் மற்றும் முக்கியமான நாட்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். நவம்பர் மாதத்திற்கான தரிசன டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இது உங்களுக்கு நிச்சயமாக உதவியாக இருக்கும். நவம்பர் 1ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம். நவம்பர் 4ஆம் தேதி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய பவித்ர உற்சவம் ஆரம்பமாகுது. நவம்பர் 5ஆம் தேதி ஏகாதசி. நவம்பர் 7ஆம் தேதி மாத சிவராத்திரி ஸ்ரீனிவாச மங்காபுரம் கல்யாண வெங்கடேஸ்வர பெருமாள் கோவிலினுடைய பவித்ரோத்சவம் முடிவடையுது. நவம்பர் 8ஆம் தேதி நரக சதுர்தசி தீபாவளி. நவம்பர் 9ஆம் தேதி அமாவாசையை கேதார கௌரி விரதம் ஆகாஷ தீபம் ஆரம்பமாகுது. நவம்பர் 13ஆம் தேதி நகுல சவிதி. அதனை முன்னிட்டு திருமலை கோவிலினுடைய மாட வீதிகளில் அன்றைய நாள் பெரிய சேஷ வாகன சேவை நடக்கும். நவம்பர் 14ஆம் தேதி குழந்தைகள் தினம். நவம்பர் 16ஆம் தேதி திருமலை கோவிலினுடைய வருடாந்திர ஆர்ஜித சேவா புஷ்பயாகம் நடக்கும். அன்றைய நாள் ஸ்ரவண நட்சத்திரம். நவம்பர் 19ஆம் தேதி யஜ்னவல்கிய ஜெயந்தி. நவம்பர் 20ஆம் தேதி ஏகாதசி. நாராயணவனம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலினுடைய தெப்போத்சவம் ஆரம்பமாகுது. நவம்பர் 21ஆம் தேதி கைசிக துவாதசி சதுர்மாசம் முடிவடையுது. அன்றைய நாள் சக்கரதீர்த்த முக்கோட்டி. நவம்பர் 24ஆம் தேதி பௌர்ணமி கிருத்திகை நட்சத்திரம் ஸ்ரீ கபிலதீர்த்த முக்கோட்டி. திருப்பதி கபிலதீர்த்தம் கோவிலில் தீப உற்சவம். நாராயணவனம் ஸ்ரீ கல்யாண வெங்கடேஸ்வர சுவாமி கோவிலினுடைய தெப்போ உற்சவம் முடிவடையுது. நவம்பர் 25ஆம் தேதி ரோகிணி நட்சத்திரம். அன்றைய நாள் சஹஸ்ர தீப அலங்கார சேவாவில் நவநீத கிருஷ்ணர் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பார். நவம்பர் 27ஆம் தேதி திருப்பதி கபிலேஸ்வரர் கோவிலில் லட்ச பில்வார்ச்சனை. நவம்பர் 28ஆம் தேதி புனர்பூச நட்சத்திரம். அன்றைய நாள் சஹஸ்ர தீப அலங்கார சேவாவில் சீதாதேவி சமேதமாக ஸ்ரீராமர் லக்ஷ்மணர் பக்தர்களுக்கு தரிசனம் கொடுப்பாங்க. திருமலை திருப்பதி தரிசன டிக்கெட்டுகள் மற்றும் டிடிடி ரூம்ஸ் எப்படி புக் செய்யணும் என்கின்ற வீடியோ லிங்க்ஸ் இந்த வீடியோனுடைய ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் நான் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவை மறக்காமல் உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி தரிசன தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.